சிஎஸ்கே 2025 நிச்சயம் பிளே ஆஃப் போகும். இந்த 2 விஷயங்கள் தான் முக்கிய காரணம். வாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துடுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் போய் ஃபாலோ அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. கிரிக்கெட் பற்றின முக்கிய அறிவிப்புகள்லாம் அதில் வந்து வெளியாகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் இந்த 2025 ஐபிஎல் சீசனை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். மேலும் சென்னை அணி ஏலத்தில் எடுத்துள்ள வீரர்கள் தற்போது பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக பல சிஎஸ்கே வீரர்கள் சென்னைக்கு வருகை தர உள்ளனர். அப்படி இருக்க தற்போது ஐபிஎல் குறித்து எதிர்பார்ப்பும் எகிரத் தொடங்கிவிட்டது எனலாம். தோனி மீண்டும் ஒரு சீசனை விளையாடுகிறார். அவர் சென்னையில் மட்டும் 7 போட்டிகளில் விளையாடுவாரா அல்லது அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவாரா என கேள்விகள் எழுந்த நிலையில் பெரிய விக்கெட் கீப்பர் பேக்கப் என சிஎஸ்கே இந்த ஏலத்தில் எடுக்கவில்லை. ருத்ராஜ் கெய்க்வாட் சையத் முஸ்டாக் அலி தொடரில் விக்கெட் கீப்பராக செயல்படுகிறார். டெவான் கான்வே விக்கெட் கீப்பராக இருந்துள்ளார். தற்போது வன்ஸ்பேடி என்ற இளம் விக்கெட் கீப்பர் அணியில் இருக்கிறார். ஆனால் இவர்கள் யாருமே தோனிக்கு சரியான மாற்று என நாம் சொல்லிவிட இயலாது. எனவே தோனி இந்த சீசனில் வழக்கம் போல் 14 லீக் போட்டிகளிலும் விளையாடுவார் என்பது உறுதியாகி இருக்கிறது. கேப்டன்சியில் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்வார். இது ருத்ராஜ் கெய்க்வாட் கட்டமைத்த அணி என்பதால் அவரின் கேப்டன்சி இன்னும் பலம் பெற்றிருக்கும். அதேபோல் கடந்த முறை சிஎஸ்கே அணியில் இருந்த டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சைக் ரஷித், முகேஷ் சௌத்ரி ஆகியோர் மீண்டும் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். மறுபுறம் ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன், விஜய் சங்கர் உள்ளிட்ட முன்னாள் சிஎஸ்கே வீரர்களும் அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் சிஎஸ்கே அடுத்த தொடரில் 5வது இடத்தோடு நிறைவு செய்தது. ஆர்சிபி, சிஎஸ்கே, டெல்லி, லக்னோ ஆகிய அனைத்து அணிகளும் 14 புள்ளிகளை பெற்றிருந்தாலும் கடைசி லீக் போட்டியில் ஆர்சிபியிடம் தோல்வியடைந்து சிஎஸ்கே 3வது முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் தகுதி பெறாமல் வெளியேறிவிட்டது. கடைசி போட்டியில் நடந்த சில நிகழ்வுகள் தான் தோனியை மீண்டும் ஒரு சீசனை விளையாட தூண்டியிருக்கலாம் எனவும் ரசிகர்கள் கருதுகின்றனர். 2023ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்ற பின் மீண்டும் ஒரு முறை கோப்பையை வெல்லும் வாய்ப்பு தற்போது சிஎஸ்கேவுக்கு சிறப்பாக உள்ளது. அதற்கு காரணம் கடந்த 2024ஆம் ஆண்டை விட இந்த சீசனில் 2 விஷயங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் சிஎஸ்கே பலம் வாய்ந்த அணியாக திகழும் என்கிறார்கள். சிஎஸ்கே சுழற்பந்து வீச்சிலும் வேகப்பந்து வீச்சிலும் கடந்த சீசனை விட சிஎஸ்கே முன்னேறியுள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமதிற்கு ரூபாய் 10 கோடி, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரூபாய் 9.75 கோடி என ஆகியோருக்கு பெரிய தொகையை கொடுத்ததன் மூலம் சுழற்பந்து வீச்சை பலமாக்க வேண்டும் என்பது அவர்களின் பிளானாக இருந்திருக்கிறது. ஜடேஜா இடதுகை ஆர்த்தோடாக்ஸ், அஸ்வின் ஆஃப் ஸ்பின்னர், நூர் அகமது இடதுகை அன்ஆர்த்தோடாக்ஸ் என வெவ்வேறு வகை சுழற்பந்து வீச்சை சிஎஸ்கே அடுக்கி வைத்திருக்கிறது. இதில் சுரேஷ் கோபால் அஸ்வினுக்கு பேக்கப்பாக இருப்பார். கடந்த முறை தீசனாக்கு பதில் வேறு யாரும் இல்லாமல் சிஎஸ்கே திண்டாடிய நிலையில் இந்த முறை அந்த பிரச்சனை இருக்காது. சேப்பாக்கத்தில் 7ல் 7 போட்டிகளையும் சிஎஸ்கே நிச்சயம் வெல்லலாம். பத்திரானா ஏற்கனவே அணியில் இருக்க கலீல் அகமது, சாம்கரன், ஜேமி ஓர்டன், நாதன் எல்லிஸ், அல்சுல் காம்போஜ், குர்ஜப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி என முதற்கட்ட பிளேயிங் 11க்கான வீரர்கள் அவர்களான பேக்கப் வீரர்கள் ஆகியோரை கச்சிதமாக எடுத்திருக்கிறது சிஎஸ்கே. கலீல் அகமதிற்கு முகேஷ் சௌத்ரி மட்டுமின்றி குர்ஜப்னீத் என 3 இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள். அல்சுல் காம்போஜ் நிச்சயம் பிளேயிங் 11ல் இடம்பெறுவார். துஷார் தேஷ்பாண்டாவின் இடம் அவருக்குத்தான். சாம்கரன், செமி ஓவர்டன் ஆகியோர் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக செயல்படுவார்கள். இதுவும் கடந்த ஆண்டு மிஸ் ஆகியது. நாதன் எல்லிஸ் சூழலுக்கு தகுந்தாறு போல் எடுத்துக்கொள்ளலாம். பதிரானா காயமடைந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பந்துவீச்சு பிரிவு முனை காட்டினாலும் பலமாய் இருப்பதன் மூலமும் சேப்பாக்கத்தில் அசைக்க முடியாத அணியாக திகழ்வதாலும் நிச்சயம் இந்த முறை சிஎஸ்கே பிளே ஆஃபுக்குள் செல்கிறது எனலாம்.